வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவளுடன் பேச மாட்டேன் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அடுத்து பாருங்க, என்ன என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை வாங்குவேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த வழியை கண்டுபிடிப்பேன். இதே போல என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் அதை செய்வோம். இந்த மாதிரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு அங்க போவேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ இங்க வரக்கூடாது, இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் புகைப்பிடிக்க மாட்டேன். இந்த என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்குங்க. அது என்ன சொல்லலாம்னா, நோ மேட்டர், நோ மேட்டர் வாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப எல்லா சென்டென்ஸுக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் எதை தான் எழுத போறோம்? நோ மேட்டர் வாட் அப்படின்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன்? புகைப்பிடிக்க மாட்டேன். ஒரு கமா கொடுத்து ஐ. நானுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஐ. ஸ்மோக், புகைக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஸ்மோக் தான் வேர்ப். மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்ப வில், வில் கூட நாட்டு சேர்க்கிறோம், அவ்வளவுதாங்க. இப்ப இதை இப்ப சென்டென்ஸா எழுத போறோம். ஐ வில் நாட் ஸ்மோக், அவ்வளவுதாங்க. பாருங்க, நோ மேட்டர் வாட் ஐ வில் நாட் ஸ்மோக். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இனிமே புகைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த இடத்துல வில்லையும் நாட்டையும் சேர்த்து நம்ம won't இப்படியும் சொல்லலாம், இதுவும் ரைட்டு தான். நோ மேட்டர் வாட் ஐ won't ஸ்மோக், என்ன ஆனாலும் பரவாயில்ல, புகைப்பிடிக்க மாட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ இங்க வராத அப்படின்னு சொல்றோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ இங்க இனிமே என்ன செய்யாத, வராத. என்ன ஆனாலும் பரவாயில்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நோ மேட்டர், நோ மேட்டர் வாட். நீக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? யூ. இங்கே அப்படின்னா ஹியர். வாங்கிறதுக்கு கம். வராதன்னு நெகட்டிவ்ல சொல்றோம் இல்லைங்களா? அப்போ won't, will பிளஸ் நாட்டு won't, அவ்வளவுதாங்க. பாருங்க, நோ மேட்டர் வாட் ஐ சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் won't. ஐ won't கம் ஹியர். சாரி, ஐ இல்ல, யூ தானே. நீ இங்க வராதன்னு தானே சொல்றோம். யூ won't கம் ஹியர், அவ்வளவுதாங்க. பாருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நோ மேட்டர் வாட், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ யூ யூ won't come here, நீ இங்க வந்துடாத அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இப்ப இதே நம்ம இப்ப பாசிட்டிவா எழுதும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ இங்க வா அப்படின்னு சொல்றோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ நாளைக்கு இங்க வா அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி சொல்லலாம் பாருங்க, நோ மேட்டர், நோ மேட்டர்னா என்ன அர்த்தம்? வாட், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு யூ வில் கம், யூ வில் கம் ஹியர், இங்க வா. என்னைக்கு? நாளைக்கு, டுமாரோ, அவ்வளவுதாங்க. இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதனாலதான் வில்லு கூட அங்க நாட்டு சேர்க்கல. இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறதுனால நம்ம வில்லு கூட நாட்டு சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்ப பாருங்க, நோ மேட்டர் வாட் யூ வில் கம் ஹியர் டுமாரோ, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு நீ இங்க வந்துரு அப்படின்னு இதை சொல்றோம். இது என்ன சொல்றோம்? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க நாளைக்கு வந்துடாதான்னு சொல்றோம். நோ மேட்டர் வாட் யூ won't come here. ஓகேங்களா? Shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர்கள் உனக்கு கால் பண்ணுவாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க உனக்கு இன்னைக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொல்றோம். சொல்லுங்க பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியுங்கிறவங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நோ மேட்டர் வாட், என்ன ஆனாலும் பரவாயில்ல,
சப்ஜெக்ட் யாரு அவர்கள் தே இந்த இடத்துல கால் தான் verb ஓகேங்களா தே வில் என்ன இப்ப பாக்குற எல்லா சென்டென்ஸுமே இனிமேதான் ஃபியூச்சர்ல நடக்க போகுது அதனாலதான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வில் சேர்க்கிறோம் ஓகேங்களா தே வில் கால் தே வில் கால் யாருக்கு உனக்கு அவ்வளவுதாங்க நோ மேட்டர் வாட் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவர்கள் உனக்கு கால் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்றோம் நோ மேட்டர் வாட் தே வில் கால் யூ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது என்ன ஆனாலும் பரவாயில்ல அவன் உனக்கு கால் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றோம் நெகட்டிவ்ல சொல்றோம் இது பாசிட்டிவ்ல இருக்கு இதே நெகட்டிவ்ல எப்படி சொல்லலாம் நோ மேட்டர் வாட் தே won't இந்த வில்லு கூட என்ன சேர்த்துக்கணுங்க நாட் சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் தே won't கால் யூ உனக்கு அவங்க போனே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்க மதிய உணவு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் என்ன ஆனாலும் பரவாயில்ல இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் நோ மேட்டர் வாட் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டோம் அடுத்தது என்ன எழுதணுங்க சப்ஜெக்ட் எழுதணும் சப்ஜெக்ட் யாரு இதுல வி நோ மேட்டர் வாட் வி வந்து என்ன பண்ண போறாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்றாங்க அப்போ won't we won't eat சாப்பிடுறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல eat won't eatனா சாப்பிட மாட்டோம் என்னது லஞ்ச் அவ்வளவுதான் பாருங்க நோ மேட்டர் வாட் we won't eat lunch என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்க இன்னைக்கு மதிய உணவு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இதே பாசிட்டிவ்ல சொல்லணும்னா என்ன பண்ணலாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்க இன்னைக்கு மதிய சோறு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றோம் எப்படி சொல்லலாம் நோ மேட்டர் வாட் சப்ஜெக்ட் இந்த won'tக்கு பதிலா என்ன சேர்த்துக்கணுங்க will அவ்வளவுதாங்க will eat lunch நாங்க இன்னைக்கு மதியம் சாப்பிடுவோம் என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்க இன்னைக்கு மதியம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றோம் இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் இது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு கிளியரா இருக்குங்களா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றோம் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் உன்னை என்ன பண்ணிப்பேன் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றோம் பாருங்க நோ மேட்டர் வாட் இத போட்டுக்கிட்டு அடுத்து யாரு சப்ஜெக்ட் ஐக்கு அடுத்தது வில் தானே போடணும் ஏன்னா இது நடக்கிற எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸை நோட் பண்ற மாதிரி தான் நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் அப்ப சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வில்லு கட்டாயமா வரணும் வில் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு தான் சொல்றேன் ஓகேங்களா ஐ வில் கெட் மேரி யூ அவ்வளவுதாங்க இப்படி எழுதலாம் இல்லைன்னா ஐ வில் இந்த கெட்டு போடாம நீங்க மேரி யூ அதை மட்டும் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான் நோ மேட்டர் வாட் ஐ வில் கெட் மேரி யூ என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் உன்னை திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றோம் இதே நெகட்டிவ்ல சொல்றோம் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் இதை எப்படி சொல்லலாம் நோ மேட்டர் வாட் பாருங்க நோ மேட்டர் வாட் என்ன ஆனாலும் பரவாயில்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் அப்ப வில் நாட் வில்லும் நாட்டும் சேர்ந்துதான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் won'tனு சொல்லுவோம் வில் நாட் மேரி யூ என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் நோ மேட்டர் வாட் ஐ won't வில்லும் நாட்டும் சேர்ந்துதான் நம்ம won'tனு சொல்றோம் நீங்க இந்த மாதிரி தனித்தனியா வேணாலும் சொல்லிக்கோங்க சேர்த்து வேணாலும் சொல்லிக்கோங்க ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான் இதுக்கு முன்னாடி கெட்ங்கிற வேர்பை போட்டு சொன்னாலும் கரெக்ட் தான் இல்லைன்னா மேரிங்கிறதே ஒரு வேர்பு தான் ஓகேங்களா shall we go to the next sentence என்ன ஆனாலும் பரவாயில்ல அவ நாளை மீட்டிங்ல கலந்து கொள்ள மாட்டா என்ன ஆனாலும் பரவாயில்ல அவ நாளைக்கு மீட்டிங்ல கலந்துக்க மாட்டா அப்படின்னு சொல்றோம் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல நோ மேட்டர்
என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிறதுக்கு இனிமே நீங்க அழகா சொல்லிடலாம். நோ மேட்டர் வாட், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன சொல்ல போறோமோ அதை சொல்லிக்கணும். அவள், ஷி மீட்டிங்ல கலந்து கொள்ள மாட்டான்னு சொல்ற, அப்ப அட்டன் பண்ண மாட்டான்னு தானே அர்த்தம். ஷி won't attend, அவ கலந்துக்க மாட்டா எங்க மீட்டிங்ல. she won't attend the meeting. எப்ப? நாளைக்கு, tomorrow. அவ்வளவுதான். பாருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவ நாளைக்கு மீட்டிங்ல கலந்து கொள்ள மாட்டா அப்படின்னு சொல்றோம். no matter what, she won't attend the meeting tomorrow. ஓகேங்களா? இதே பாசிட்டிவ்ல சொல்றதா இருந்தா என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவ நாளைக்கு மீட்டிங்ல கலந்துப்பா அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி சொல்லலாம்? இந்த won't எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம will மட்டும் சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். no matter what, she will attend the meeting tomorrow. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவ நாளைக்கு மீட்டிங்ல கலந்துப்பா அப்படின்னு சொல்றோம். Shall we go to the next sentence? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு வருவேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு வருவேன். எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வரலாம். இதெல்லாம் ஈஸியஸ், நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல இதெல்லாம் நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். நோ மேட்டர் வாட், அடுத்து யாருங்க சப்ஜெக்ட்? ஐ. வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கம். இனிமே தானே வர போறோம், அதனால வில் போட்டு கம் போடுறோம். ஐ வில் கம், வருவேன். என்னைக்கு? இன்னைக்கு, டுடே. அவ்வளவுதான். நோ மேட்டர் வாட், ஐ வில் கம் டுடே. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு வருவேன் அப்படின்னு சொல்றோம். இதே என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னா will plus not, I will not come today. இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்ப இந்த நோ மேட்டர் வாட்ட பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கும் பயன்படுத்தலாம், நெகட்டிவ் சென்டென்ஸுக்கும் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த பூவை பறிப்பேன் அப்படின்னு சொல்றேன். நோ மேட்டர், நோ மேட்டர் வாட், நான், ஐ வில், பறிக்கிறதுக்கு பேரு பிளக்கு, ஐ வில் பிளக் த ஃப்ளவர். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? Shall we go to the next sentence? என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் எக்ஸாம் நாளைக்கு எழுத மாட்டான் அப்படின்னு சொல்றோம். சொல்லுங்க. நோ மேட்டர் வாட், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன், he won't, என்ன நம்ம நெகட்டிவ்ல கொடுத்துருக்கோம், அதனால என்ன சேர்க்கணுங்க? won't போட்டு எழுதுறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ரைட். இதான் verb. இது verb 1. ஓகேங்களா? no matter what, he won't write the exam, write the exam tomorrow. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் நாளைக்கு எக்ஸாம் எழுத மாட்டான் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? Shall we go to the next sentence? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க அதை செய்வோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க அதை செய்வோம். எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நோ மேட்டர் வாட், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் செய்வோம்னு பாசிட்டிவ்ல தானே இருக்குது, அதனால வில் மட்டும் போட்டுட்டா போதும். we will, செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? do, அதை அப்படின்னா eat. அவ்வளவுதாங்க. no matter what, we will do it. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க அதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த வழியை கண்டுபிடிப்பேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. இந்த ஆன்சர் தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி. நோ மேட்டர், நோ மேட்டர் வாட், நான், ஐ, வழியை கண்டுபிடிக்கிறது. அப்ப சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஐ வில், கண்டுபிடிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஃபைண்ட். அண்ட் ஃபைண்ட் த வே, வேனா வழி. ஓகேங்களா? நோ மேட்டர் வாட், ஐ வில் ஃபைண்ட் த வே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த வழியை
கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். Shall we go to the next sentence? பாருங்க, அதனுடைய விலை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவோம், அதை கண்டிப்பா வாங்குவேன்னு சொல்றோம். பாருங்க, no matter what, no matter what. இதுலயே இங்கேயே ஒரு சப்ஜெக்டும் இருக்கு, இங்கேயே ஒரு வேர்பும் இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல நல்லா கவனிங்க. அதன் விலை எதுவாக இருந்தாலும், இல்லைன்னா அது என்னவா இருந்தாலும், அதனுடைய விலை என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப விலை எதுவாக, அதன் விலை, அதன் என்ன சொல்லுவோம், இட். விலைன்னா காஸ்ட். இட் இருக்கிறதுனால அது கூட என்ன சேர்க்கிறோம், எஸ் சேர்க்கிறோம். ஓகேங்களா? இட் காஸ்ட், அதனுடைய விலை என்னவாக இருந்தாலும், அதனுடைய விலை என்னவாக இருந்தாலும், I will buy it, நான் அதை வாங்குவேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. நோ மேட்டர் வாட், எதுவாக இருந்தாலும், எது அதனுடைய விலை என்னவாக இருந்தாலும் நான் அதை கண்டிப்பா என்ன செய்வேன், வாங்குவேன். I will buy it. இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இங்க ஒரு verb இருக்கு, இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இங்க ஒரு verb இருக்கு. ஓகேங்களா? Shall we go to the next sentence? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவளுடன் பேச மாட்டேன் அப்படிங்கிறத இந்த கொஸ்டினுக்கு எப்படி கமெண்ட் பண்ணலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு புரியுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.